போது காலையில் சரியாக 4:30 மணிக்கு நீங்க தொடங்க என்னுடைய பயணம் பகல் 2:30 மணிக்கு என்னுடைய பிராணம் என்னுடைய உயிர் என்னை விட்டு நீங்கி நாங்கள் செத்த பிரேதமாக கடல் அடியிலே செத்து போனோம். அதாவது ஒரு கோலக்குள்ள ஒரு குச்சை பார்த்திருந்தால் ஒரு குச்சை ஏறாவிட்டால் ஓடி காட்டு போவாது. ஆனால் எப்படி ஒரு கோலக்குள்ள காத்தடிச்சதோ அதே போல இந்த காத்தடிச்ச இந்த பை காத்து திறக்கப்பட்டதாக இந்த செத்து போன சலமாக இந்த மனுஷன் செத்த பிரேதமாக கடல் அடியிலே கல்லில் இருந்தும் பாசியலுக்கு நடுவில் நான் லாபி கொண்டு அப்படி செத்த பிரேதம் எனக்கு எந்த மனுஷ நினைவுகளோ உலக நினைவுகளோ என் அம்மா அப்பா ஞாபகமோ உலகத்தை காரியமோ அத்தி புனலாக செத்த நிலைமைகிறது. அப்படி ஒரு சத்தம் எப்படி இந்த பாக்ஸ்ல எப்படி இந்த கூட்டத்துல ஒரு பெரிய சத்தமாக இந்த சத்தத்தை கேட்கிறீங்களோ அப்படி இந்த காதுல ஒரு சத்தம் திரும்ப திரும்ப உன் கண்ணை திற தன்னை கிடைக்கிற போது நான் உங்களோடு கூட இருப்பேன். ஆறுகளை கிடைக்கிற போது அது உங்களை புறணுவதில்லை. கண்ணை திற என்று கத்த பேசிக்கொண்டு இருந்தார். கடலை கட்டுங்க, கடலை கட்டி ஆறு சொல்லுங்க. அப்போ நீங்க நல்லா சென்னையில கையெல்லாம் புரிஞ்சு பிடிச்சு ஒதுங்கி போய் தண்ணி அடியில கிடந்து இறக்கி ஒரு அக்னி ஸ்தம்பம் எப்படி மோசே நாட்கள்ல அவன் மேல மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் ஆண்டவர் உலாவினாரோ அப்படி போல நான் கிடைக்கிற அந்த தண்ணீர் ஒரு சுடுநீர் மாதிரி நாங்கள் குளிப்பதற்காக எப்படி வெந்நீரை கொதிக்க வைப்போமோ அப்படி போல நான் கிடைக்கிற அந்த தண்ணீர் சுட ஆரம்பித்தது. சுடுகிற நேரம் இந்த கைகள் இருந்த கட்டுகள் விலகி நான் அலைகள்ல மேல அடிச்சு மேலே வருகிறேன். வரும்போது நான் கண்ணத்தில் அந்த மேல அலைகளை பார்க்கிற போது ஒரு தாண்டி போற அளவுல ஒரு ரசிமம் ஒரு போயா ஒரு திருமக்குளர் என்னை தாண்டி அடைஞ்சு போகுது. அந்த திருமக்குள்ள எட்டி பிடிச்சு அந்த வயிற்றுல கட்டிட்டு படுத்ததான் எனக்கு தெரியும். அதுக்கு நித்திரையா மயக்கமா செத்து போனா ஒண்ணும் தெரியாது. சரியா இரவு 7:30 தலைமலை கரையிலே ஒரு பிணமாக நான் கரை ஒதுங்கி இருந்தேன். அந்த தலைமலை நேவி 1 கிலோமீட்டர் நடந்து வந்து தொழிலாளிகள் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ல இங்க ஒரு 2 பிணம் கரை ஒதுங்கி இருக்க சொல்லி ஒரு பிரேதத்தை எழுந்தது போல என்னை எழுப்பி எனக்கு தண்ணீர் கொடுத்தார்கள். எனக்கு கர்த்தர் உயிரை கொடுத்தார். நான் கண்ணை முடிச்சு பார்க்கிற போது ஒரு நேவியுடைய அடியில் எனக்கு அவர் வச்சு எனக்கு தண்ணீரை பறி போடுறார். நாங்கெல்லாம் ஏதோ வேலை நடக்குது, யாரோ போய் ஜனங்களை மதமாத்துங்க அல்லது உங்களுக்கு இத்தனை லட்சம் தரோம் அல்லது இவ்வளவு பணம் தரோம் போய் அவர்களுக்கு இயேசு சொல்லினதுக்காக நாங்கள் இந்த 3 நாட்கள் கூட்டத்தை நடத்தவில்லை. என்னை தொட்ட ஆண்டவர், இந்த அருமையான பாஸ்டர் தகுவை தொட்ட ஆண்டவர், இந்த பிரதேசத்தில் எத்தனையோ ஊழியக்காரர்களை எப்படி பாவம் செய்து வாழ்ந்த மனுஷர்களை அவருடைய ஊழியக்காரர்களை மாற்றி இருக்கிறார். அவர்கள் உங்களுக்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அதுக்கு புதிதாக இலங்கை முழுவதும் கர்த்தர் அக்னியாக ஊழியத்தை பயன்படுத்தினார். முதலாவது சுனாமியை குறித்து இலங்கை முழுவதுமாக திரிந்து சுனாமி வருவதற்கான எச்சரிப்பு செய்தியை கிழக்கு மாகாணங்களில் ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக பேச ஆரம்பித்தார். ஏன் என்ற கர்த்தர் சுனாமியை பற்றி பேசுவது தெரியுமா? சுனாமியை முதல் அனுபவித்தவனா கடலின் கோலத்தையும் கடலின் உயிர் போற அனுபவத்தையும் அதிக துடிச்சு ஒரு மனுஷன் வாயால சொன்னா தெரியாது. ஒரு 4 கிலோமீட்டர் கடல்ல நீந்தி பார்த்தா அனுபவம். ஆமென் ஆமென். சுனாமி பற்றி அந்த காரியம் செய்தார். அதுக்கப்புறமாக சுனாமியை குறித்து பாட்டு பாடி இந்தியாவுக்கு போது வாரமாக அதிகமாக ஊழியர்கள் செய்கிற போது 2006 மகிழ்ந்த கவர்மெண்ட் என்ன செய்தார்கள் என்று செய்திருக்கல. நான் விதமான கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிற போது என்னையும் எனக்கு இன்டர்பிரட் பண்ண போறதையும் கனடில் பிரசங்கம் பண்ண முடிஞ்ச கையோடு என்னை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் வெள்ளப்பூர் சிறைச்சாலையிலே அடைத்தார்கள். சிறைச்சாலையில் அடைக்கிற போது எனக்கு பவுலுக்கு சொன்ன ஒரு வசனம் எனக்கு தெரியும். இயேசு பிலாத்துக்கு சொன்ன ஒரு வசனம் எனக்கு தெரியும். பணத்திலிருந்து எந்த அதிகாரம் கொடுத்தால் கூட எந்த மனுஷனுக்கும் முடிய கூட கொடுக்க அதிகாரத்தை கண்டு கொடுக்கவில்லை. கடலை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என்னுடைய ஜீவன் போகணும் என்று கர்த்தர் எழுதினால் மாற்றம் நடக்கும். இல்லையென்றால் இந்த மரணத்தின் மேலும் இந்த ஜீவன் மேலும் எந்த மனுஷனுக்கும் அதிகாரம் கிடையாது. அந்த சிறைச்சாலை 12,000 ராசி கோயில் ஜெயிலில் இருந்தது. அந்த சுந்தர பாண்டிய கோயில நான் ஃபாதர் எல்லாம் வாங்கும்போது பூச வைக்கிறேன் செவிக்கிறேன்னு சொல்லி அந்த கைதத்தை காலையில் மதியம் பிள்ளையாண்டு ஒரே கூட்டமாய் அநேக பிசாசுகளை எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ள பார்த்தீங்களோ அதே ஒரு அநேகருக்கு பிசாசுகளை துரத்தி யார்களை குணமாக்கி அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற போது அந்த சிறைக்குள்ள இருந்து என்னை வேறுபார்ப்பதற்காக இருந்த ஒரு சிஐடி அவர் சொன்ன கூட்டம் வைக்கிற இடத்துக்கு வருவேன்னு சொல்லி அவருக்கு கூட்டத்துக்கு வந்தார். அவருக்கு சொல்லிக்கிற போது சுவரோட தூக்கி வீசப்பட்டு அந்த சிஐடியை போய் சொன்னார். பாசனை செய்ய சில பாச சங்கர ரமணி என்று 3 ஊழியர்களை கொண்டு வந்து அந்த
வெள்ளம் போல இருந்த கோட்டைக்கு முன்னாடி அப்பாவி ஊழியக்காரர்களை வெளியே உடனே ஆர்ப்பாட்டம் பண்ணி எப்படி கொண்டு போய் சுவையில போட்டாங்களோ ராஜ மரியாதையோடு கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். ஹல்லேலூயா. சரியா 3 நாள் அப்பயே நான் ஹெவன்ல கர்த்தரோடு பாடி கொண்டது. அப்பயே நான் செத்து போனேன். ஆனால் எனக்கு இந்த பூமிக்கு எந்த வேலையும் இல்லை. என்னை ஆபரேஷன் பண்ண டாக்டர் சொன்னார்கள். எல்லாரும் ஆபரேஷன் பண்ணி அம்மா ஆண்டே ஐயோடு கத்துவார்கள். இவனோ ஆண்டவரை பாடுகிறான், ஆண்டவரை துதிக்கிறான், இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார். ஒரு ஆவோடு கத்தம் கிடையாது. அவ்விதமா கத்தர் சரியா 3 நாள் கவனிங்க. 22ஆவது கிடையாது, 11ஆவது ஆக்சிடென்ட். வெறும் 3 நாள்ல கர்த்தர் தலையை ஒட்டி சரியாய் அடிக்கப்பட்ட தேதிபடியே 22ஆம் தேதி ஆண்டவர் என்னுடைய திருமணத்தை நடத்த கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். என்ன சோதனை, என்ன வேதனை. நான் 22 வருஷம் அறியாமை வாழ்ந்தேன். அவரை அறிந்து கொண்டு நாம் உயிரோடு இருக்கிறோம். அவரை வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறார். மனுக்குலத்தை காப்பாற்றும்படியாக வந்த இறைவன். நாங்கள் இறைவனை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஒரே தேவன், ஒரே இறைவன், ஒரே சர்வேஸ்வரன், ஒரே ஜோதியானவர். இந்த உலகத்துக்கு ஒளி வீசுவது ஒரே ஒரு சூரியன் தான். அது 250 நாடுகளாக இருந்தாலும் அதுக்கு ஒளி கொடுப்பது ஒரு சூரியன் தான். பெண் தகப்பனுக்கு ஒரு பிள்ளை பெற முடியாது. பெண் தகப்பனுக்கு ஒரு பிள்ளை பெற முடியாது. ஒரு தகப்பனுக்கு தான் ஒரு பிள்ளை பெற. தேவன் ஒருவர்.
ஹாஸ்பிட்டல் தைக்க வழி இல்லை, ஒரு நர்ஸ் இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில பிள்ளைக்கு போன் பண்ணி 4 மணி நேரம் திரும்ப ஆம்புலன்ஸ் போவதற்கு 4 மணி நேரம் அப்படிப்பட்ட பாடான ரோட்டுகள் மத்தியில என்னை சரியாக இரவு 7:45 இந்த மண்டே ஓப்பனாயின் தலையில இரவு காலில் அடிபட்டவனை இரவு 7:45 கொண்டு போய் பிள்ளைச்சியை போட்டாங்க. சரியா 3 நாள் அப்பயே நான் ஹெவன்ல கர்த்தரோடு பாடி கொண்டு வந்தேன். அப்பயே நான் செத்து போனேன். ஆனால் எனக்கு அந்த பூமிக்கு எந்த வேலையும் இல்லை. என்னை ஆபரேஷன் பண்ண டாக்டர்லாம் சொன்னார்கள், எல்லாரும் ஆபரேஷன் பண்ணி அம்மா ஆத்தே ஐயோடு கத்துவார்கள். இவனோ ஆண்டவரை பாடுகிறான், ஆண்டவரை துதிக்கிறான், இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார். ஒரு கத்தர் கிடையாது. அதிகமாக கத்தர் சரியா 3 நாள் கவனிங்க. 22ஆம் கிடையாது, 11ஆம் ஆக்சிடென்ட். 3 நாள்ல கத்தர் தலையை ஒட்டி சரியாய் அடிக்கப்பட்ட தேதிப்படியே 22ஆம் தேதி ஆண்டவர் என்னுடைய திருமணத்தை நடத்த கத்தர் கிருபை செய்தார். ஆமென். இன்னும் நான் உங்களுக்கு நிறைய சாட்சிகளை சொல்லணும். நேரடியாக ஜெபத்துக்கு வர விரும்புகிறேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் நான் ஏன் சொல்ல தெரியுமா? இதெல்லாம் ஏன் அதுக்கான ஊழியக்காரர் ஒரு கற்றுக் கொடுத்தாங்க தெரியுமா? நீங்கள் இயேசுவை சொல்லுகிறாங்க ஏற்றுக்கொண்டு அவர் வழி நடக்கும். நான் விசுவாசிக்கிறேன். இந்த கூட்டத்துக்கு முன்னதாக பூண்டாவில் பெரிய மாற்றத்தை கற்றுக்கொள்வது அநேக வாலிபர்கள் போர்ச்சி மோதல்களுக்கும் பலவிதமான காரியங்களுக்கும் நமக்கு ஒரு ரோஷம் வரும்படியாக, ஒரு வேதனை வரும்படியாக ஒரு காரியத்தை சொல்வேன். என்றைக்கு தேசத்துக்காக போராடி தேசத்துக்காக மண்ணுக்காக பாடுபட்ட நம்முடைய தமிழ் பிள்ளைகள் இன்றைக்கு தன்னைத்தானே அடித்துக் கொண்டு தன்னைத்தானே வெட்டி கொண்டு தன்னைத்தானே காயப்படுத்திக் கொண்டிருக்கிற நிலை மாற வேண்டும், மாற வேண்டும். என்னை மாற்ற தெய்வம், அந்த ஊழியக்காரரை மாற்ற தெய்வம், இந்த பிரதேசத்திற்கு அநேக ஊழியக்காரரை மாற்ற தெய்வம். இங்க இருக்க வாலிபர்கள் அப்படிப்பட்ட வன்முறைகளுக்கோ சீர்கேடான காரியங்களுக்கோ பலவிதமான விபச்சாரங்கள் இச்சைகள் பலவிதமான காரியங்களுக்கோ அடிமைப்படாதபடிக்கு மன்றாட்டமாய் கேட்கிறேன், மன்றாட்டமாய் கேட்கிறேன். இயேசு இன்றைக்கு உயிரோடு செய்கிறார். ஆமென். 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 இப்ப நீங்க யோசிங்க, ஏன் இந்த பாஸ்டர் வச்சு பேசாம, ஏன் இந்த பாஸ்டர் வச்சு சம்பாதிக்க நடக்க பண்றாங்க, ஏன் இந்த பாஸ்டர் வச்சு அவ்வளவு போட்டு 90 ரூபாய்க்கு எடுத்த நானே சொல்றேன். கூடி சீக்கிரமாய் 2 மாசத்துக்கு இடையில என்னுடைய நான் சொன்ன சாட்சி எல்லாத்தையும் பெரிய 1.5 மணி படமாக துளிமாக தயாரித்திருக்கிறேன். சீக்கிரமாய் ஒரு யாழ்ப்பாண தியேட்டர்லயோ மன்னார் தியேட்டர்லயோ சகல நிலையின் சகல தியேட்டர்லயோ ஓடுற அளவுக்கு கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு அழிவுக்கு ஏதுவான மனுஷனை, சாவுக்கு ஏதுவான மனுஷனை, மரணத்துக்கு ஏதுவான மனுஷனை அநேக பிழைக்கும்படியாக, அநேக வாலிபர்கள் தன்னுடைய தப்பினர்கள் மனம் திரும்பும்படியாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். சொல்லுங்க. அந்த இந்த மாநிலத்தில் அற்புதம் செய்ய முடியாது. நான் பாசத்தில் கையிலே ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஒப்பு கொடுத்து அப்படி நான் கேட்டு சொல்றேன். எல்லாரும் நான் நிறைவேற்றி சொல்லிப்போம் என்று தயவு செய்து நேரம் போயிட்டு நீங்க பார்க்க வேண்டாம். நின்று அழகாக திருப்பி போங்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக எங்களுக்கு சிறப்புக்காக நான் சொல்லிப்பேன். நான் நினைக்கிறேன். அன்புக்குரிய மக்களே, கோண்டாவில் வாழ் மக்களே, இந்த 3 நாள் கூட்டத்தின் மத்தியிலும் இந்த கோண்டாவில் பிரதேசத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார்.